ஓம் சாந்தி. தலைப்பு: ஞான மருந்து. பரம்பிதா சிவ பரமாத்மாவுக்கு வைத்தீஸ்வரர் என்ற பெயர் உண்டு. தமிழ்நாட்டில் ஒரு திருத்தலமும் உண்டு. சிவ பரமாத்மா என்ன வைத்தியம் செய்தார், என்ன மருந்து கொண்டு வந்து எங்கு வந்து வைத்தியம் பார்த்தார் என்பதை இந்த ராஜயோகத்தில் காணலாம். இதே பாரத பூமியில் ஞானம் என்ற மருந்தை சங்கமயுகம் என்ற பெட்டியில் கொண்டு வந்து உலகில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் வைத்தியம் செய்வதால் தான் அவருக்கு இன்றும் வைத்தீஸ்வரர் என்ற பெயர் கொண்டு ஒரு கோயிலும் உள்ளது. கலியுகத்தின் இறுதி கட்டமான இத்தருணத்தில் எல்லா உயிர்களும் தூய்மை இழந்து தமோ குணத்தில் வந்து 5 விகாரங்களுக்கு அடிமையானதால் பஞ்ச விகாரங்கள் என்ற நோய் ஆத்மாவை பீடித்து உள்ளது. இதனை மனநோய் என்று கூறுகிறோம். எனவே சொல்ல முடியாத துக்கத்தில் கடவுளை கூவி கூவி அழைத்து கொண்டிருக்கிறோம். ஆத்மாவுக்கு மனநோயும் சரீரத்திற்கான நோயும் பல வகைகளில் இருப்பதால் உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் முழுமையாக கெட்டுவிட்டது. இத்தருணத்தில்தான் கருணை கடலான சிவ பரமாத்மா பூமிக்கு இறங்கி பாரதத்தில் அமர்ந்து உலகில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் நோய் தீர ஞானம் என்ற மருந்தை அளித்துக் கொண்டிருப்பதால் அவருக்கு வைத்தீஸ்வரன் என்ற பெயர் வந்தது. சரீர நோய் தீர்க்க ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் மருத்துவர் உண்டு. ஆனால் எல்லா ஆத்மாக்களுக்கும் பீடித்து உள்ள எப்படிப்பட்ட விகார நோய்க்கும் ஒரே மருத்துவர், ஒரே மருந்து சிவ பரமாத்மாவே அளிக்கிறார். ஞானம் என்ற மாத்திரைகளும் யோகம் என்ற ஊசியும் தனக்குத்தானே போட்டுக்கொள்ள வழியும் கற்றுத்தருகிறார். சில பத்தியங்களும் சில உணவு கட்டுப்பாடுகளும் தருகிறார். ஏனெனில் பூரண மனநலமுடனும் உடல் நலமுடனும் பெற வேண்டும் என்றுதான். துக்கத்திலிருந்து எப்படியாவது உயிர்களை மீட்டு வெளியே கொண்டு வர வேண்டும், மற்றவர்களையும் அவர்கள் மூலம் விடுவிக்க வேண்டும் என்ற குறிக்கோள் உள்ளவர்களுக்கு ஞானம் என்பது மருந்து போல தென்பட்டாலும் அனுபவங்கள் என்ற தேனில் கலந்து கொடுத்தால் வெகு விரைவில் விருப்பமுடன் உள்ளே ஞானத்தை ஈர்ப்பு செய்து கொள்வர். எனவே ஞான கண்ணாடியில் வந்து பாருங்கள், வைத்தீஸ்வரராக வந்திருப்பவர் யார் என்று. தினமும் யோகத்தில் அமர்ந்து எடுத்த யோக சக்தியை தனக்குத்தானே பிரயோகம் செய்தும் மற்றவருக்கு வழங்கியும் பாருங்கள். இந்த இலவச மருத்துவமனை மூலம் ஆன்மீக மருத்துவரான வைத்தீஸ்வரரிடம் கட்டணமில்லாமல் மருந்து பெற வாருங்கள் வாருங்கள். இந்த ஆன்மீக மலர் தோட்டத்திற்கு ஞான பூக்களை பறிக்கலாம். ஓம் சாந்தி.